கடவுளுக்கு நன்றி சொல்றதை விட்டுட்டு ஆதிக்கு தான் நன்றி சொன்னேன். ஆதி வந்து என்னோட பேரை அப்படி சொல்லிட்டா போதும், அப்படின்னு சவுண்டு கேட்கும் பாருங்க. ஐயோ, Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். இந்த வேங்க மவனையும் வீரனையும் பாடா அந்த மியூசிக் வந்தாலே ஃபர்ஸ்ட் ஷோ கான்செர்ட் வந்து லண்டன்ல. கண்ணுக்கு தெரியாத வரைக்கும் ஆடியன்ஸ் இருந்தாங்க. எங்களுக்கு மேடையில கேட்காத அவங்க கத்துறது, சின்ன பொண்ணாக்கா ஆதி ப்ரோ இப்படி கத்துவாங்களா, இவர் வந்து நான் போய் அவங்களோட நின்று பார்த்துருக்கேன். இவங்க பாடுறது குறை புள்ள இருக்குது, அந்த வார்த்தையை சொன்னேன். வேங்க மலையில ஒத்தல நிக்கா மொத்தமா வராங்களே, வீரனே இப்படி பண்ணுவேன் பாருங்க. கீழே இருந்து மேல வருவாரு, அப்படியே பின்னாடி முருக படம் இருக்கும், இவர் அப்படியே மேல வருவாரு பாருங்க. இப்ப ஸ்ரீலங்கா போயிருந்தோம் போன 4ஆம் தேதி. ஒரு பாப்பா அண்ணா அது அண்ணா கொஞ்சோண்டு வாங்கினா அழுகுது, வீடியோல பாக்குறோம். ஹாய், திஸ் இஸ் தீபிகா ஃப்ரம் ரெட் நோல். இன்னைக்கு நம்மளோட உரிமையா அண்ணா அண்ணி அப்படின்னு சொல்றதுக்கு ரொம்ப உரிமையா கூப்பிடுற அளவுக்கு நீங்க 2 பேரும் இருக்கீங்க. பல வருஷமா ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் இன்னுமே பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அதுக்கோட அடுத்தபடியா வந்து இந்த கான்சர்ட்ஸ் அப்படின்னு எல்லாம் போறது வந்து நீங்க சொன்னீங்களே, அந்த கைத்தட்டல்லாம் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்ல ஒரு குறிப்பிட்ட மக்கள் தான் இருப்பாங்க. ஆனா கான்சர்ட்லாம் ஆயிரக்கணக்கு லட்சக்கணக்கில் எல்லாம் இருப்பாங்க. அது நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்க. அஃப்கோர்ஸ் ஆதி அண்ணா மூலியமா தான் நீங்க கண்டிப்பா ஆதி அண்ணா பத்தி அண்ட் அந்த கான்சர்ட் பத்திலாம் நம்ம எவ்வளவோ ஆயிரக்கணக்கான 2000 கணக்கான மேடையில பாடி இருக்கேன், மக்கள் அப்ப பார்த்துருக்கேன். ஆதி ப்ரோவோட மேடையில கான்சர்ட்ல நான் பாடுறத, ஆதி வந்து என்னோட பேரை அப்படி சொல்லிட்டா போதும், அப்படின்னு சவுண்டு கேட்கும் பாருங்க. ஐயோ, என்ன அப்படி அப்படி உயிரை விடுற மாதிரி இருக்கும், அவ்வளோ சந்தோஷமா இருக்கும், அப்படி இருக்கும். அப்படி குழந்தை மாதிரி என்னை கூப்பிடுவார் மேடைக்கு. மக்கள்கிட்ட சொல்லும்போது கூட அக்கா வந்து அவரை நான் குழந்தையா நான் பேசிட்டு பார்த்துட்டு பேசுவேன். அவர் என்ன அக்கா வந்து குழந்தை மாதிரி, நமக்கு எல்லாமே குழந்தை மாதிரி. அவங்க இந்த வயசுலையும் குழந்தை மாதிரி ஜாலியாக இருப்பாங்க, ஜாலியாக பாடுவாங்க. ஒரு நொடி கூட அவங்க மூஞ்சியை சொல்லிக்க மாட்டாங்க. அப்படி அக்கா பாடின 4 பாடலுமே எனக்கு ஹிட்டு. என் படத்தில் பாடின 4 பாட்டுமே ஹிட்டு. அக்கா வந்தாலே ஒரு ஜாலி தான் அப்படிம்பாங்க. அது கை தட்டுவாங்க பாருங்க. ஆதி ப்ரோவோட படத்தில் நான் பாடினது வந்து வேங்க மவன் ஃபஸ்ட்டு. அடுத்து இப்போ வீரன் பாட்டு. இந்த வேங்க மவனையும் வீரனையும் பாடா அந்த மியூசிக் வந்தாலே எல்லாரும் ஒரு மாதிரி வைப் ஆயிடும். ஃபர்ஸ்ட் ஷோ கான்செர்ட் வந்து லண்டன்ல. கண்ணுக்கு தெரியாத வரைக்கும் ஆடியன்ஸ் இருந்தாங்க. லண்டன்ல இவ்வளவு மக்களா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. சவுண்டு அப்படி ஒரு சவுண்டு. கடவுளுக்கு நன்றி சொல்றதை விட்டுட்டு ஆதிக்கு தான் நன்றி சொன்னேன். ஏன்னா இந்த அளவுக்கு மக்கள் வந்து இவங்க வேணும் அப்படின்னு கேட்குற அளவுக்கு எனக்கு பாட்டு கொடுத்து, அவரோட கான்செர்ட்டில் என்னைய அவங்களுக்கு வயசாயிருச்சு, வேண்டாம் நம்ம சின்ன பிள்ளைங்களா கூப்பிட்டுக்கோம் அப்படின்னு நிறைய பேர் அது மாதிரி பண்ணுறாங்க. நிறைய பேர் நினைப்பாங்க அக்கா தான் வேணும். ஐயோ, இதை விட பெரிய இது என்னன்னா, இந்த வீரன் பாட்டு பாடுறதுக்கு படமெல்லாம் எடுத்து முடிச்சிட்டாங்க. ட்ராக்கு பாடி ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. நான் பிக் பாஸ்ல இருக்கேன். அம்மா கேட்டுட்டு இருந்திருக்காங்க, அக்கா எப்போ வெளியில வருவாங்க, சின்ன பொண்ணு அக்கா எப்போ வெளியில வருவாங்க. இவங்க கேட்டுட்டு இருந்தாங்க, ஆதி கேட்டுட்டே இருந்திருக்காங்க. டைரக்டரும் அவங்க தான் பாடணும், அவங்க தான் பாடணும் அப்படின்ட்டாங்களாம். எப்போ வருவாங்க வச்சுச்சோ கேட்டுட்டு. அதுக்கப்புறம் காமெடியா, ஏய் அவங்கள வெளில விடுறீங்களா, உள்ள போய் நான் கூட்டு வருவேன், எனக்கு பாட்டு வெயிட்டிங்ல இருக்கு, அக்காவை எப்படியாவது எலிமினேட் பண்ணி வெளில அனுப்புங்க அப்படின்னு இருக்காங்க. எனக்கு சொல்ல அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. அக்கா தான் பாடணும், அவங்களுக்காக படத்தை ஆடியோ லான்ச் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஆமாம், ஆடியோ லான்ச் பண்ணணும், எல்லாமே முடிச்சாச்சு. முத்துச்சிப்பி பாடிட்டாரு, மேல் வயசு பாடியாச்சு. என்னோட போர்ஷன் மட்டும் அப்படியே இருக்குது. அது கடவுள் புண்ணியத்தில் எனக்கு இந்த இது கிடைக்கணுன்றது இருந்திருக்கு. 30 நாள் வரைக்கும் இருந்துட்டு மரியாதையாக நீ அனுப்புனாங்களா,
அப்பா அப்ப கேட்டிருக்காங்க, சின்ன பொண்ணாக்கா வந்துட்டாங்களா அப்படி கேட்டிருக்காங்க. அது சனிக்கிழமை பாப்பாங்கல்ல, பாப்பாங்க, ஆமா. சண்டே சாட்டர்டே பாப்பாங்கல்ல, பார்த்துட்டு சின்ன பொண்ணாக்கா வந்துட்டாங்களா, அனுப்பிட்டாங்களா, வந்துட்டாங்கன்னு யாரோ சொல்லிப்பாங்க, அப்பா அப்படின்னாங்க. இந்த மாதிரி யார் சொல்லுவாங்க? கண்டிப்பா கண்டிப்பா. அதான் நான் எப்பயுமே ஒரு குழந்தையா தான் பார்ப்பேன். உங்களுக்கு அந்த மொமெண்ட்னு ஒண்ணு இருக்கும்ல, இப்போ இவங்களுக்கு கை தட்டுறது, அந்த கை தட்டல் ஆமா. வாங்குறது, அவருக்கு சந்தோஷம். அதுதான் உங்ககிட்ட அது நான் ரொம்ப கேட்கணும். அது எப்படின்னாக்கா மற்ற மேடையில் பார்க்கறதுக்கும் இதில் நான் வெளியில இருந்து பார்க்குறேன். இவங்க உள்ள இருந்து பார்க்குறாங்க, நான் வெளியில வெளியில இருந்து இருந்து பாக்குறீங்க. வெளியில போவேன். நான் இப்படி போவேன், அந்த ஃபர்ஸ்ட்டுக்கு போய் வந்து கூட்டம் எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோ தூரம் முன்னாடி போய் பார்ப்பேன். எங்களுக்கு மேடையில் கேட்காது அவங்க கத்துறது, சின்ன பொண்ணாக்கா ஆதி ப்ரோ, சின்ன பொண்ணாக்கா ஆதி ப்ரோ இப்படி கத்துவாங்களா. இவர் வந்து ஏன் சொல்லுவாரு. நான் போய் அவங்களோட நின்று பார்த்துருக்கேன். ஆடியன்ஸ் சொல்லுவாங்க, அம்மா. இவங்க பாடுறது குறை புள்ள இருக்குது, அந்த வார்த்தையை சொன்னோன்னே அந்த அந்த வீரனே வீரனேன்னு சொல்லல. சொல்லும்போது அந்த மக்கள் பூரா சொல்றதை நான் கண்ணால பார்த்து அவங்க காதுல கேட்டேன். அவங்க பேசுறத மக்கள் ஆரவாரம் பண்றதை பார்த்தோம்னாக்கா எனக்கு பெரிய மகிழ்ச்சி. யாருக்குமே அந்த மாதிரி இது கிடைக்காது. இவரே அசந்து போவாரு. நான் வந்து சொல்லுவேன் வந்து, என்ன கூட்டம் தெரியுமா, உன் பேரையும் சாரோட பேரையும் சொல்லி சொல்லி கத்துறாங்கப்பா. அப்படியே வேர்த்து கூட்டம் அப்படியே அண்ணலுக்குள்ள நிப்பாங்க. அவ்வளோ வேர்வைக்கல, உட்கார முடியாது, ஸ்டாண்டர்ட் தான், நின்றுட்டே தான் இருப்பாங்க. ஏசிலையும் இருக்கும் அவ்வளவு கூட்டம். அப்போ ஏசி ஹாலா இருந்தாலுமே அவ்வளோ கூட்டம். கூட்டத்தில் எங்க நிற்கும் ஏசி? புரியுது. இப்படி பண்ணுவாங்க. ஒன்ஸ் மோர் கேட்பாங்க, ஏன்னா இது கான்செப்ட் இல்லை, ஒன்ஸ் மோர்லாம் பாட முடியாது. ஆமா. இல்ல எல்லா பாட்டும் நல்லா வரும். ப்ரௌடாக இருக்கும் எனக்கு. ஆதிக்கு அவ்வளோ நன்றி சொல்லுவேன். அப்படி அக்கா அக்கா போய் எனக்கு நன்றி சொல்கிறதா அப்படிம்பாங்க. நான் உண்மையிலே சொல்கிறேம்மா, யாரும் தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல, தப்பாக நினைக்கிற மாதிரி நான் சொல்ல போகிறதும் இல்லை. எத்தனையோ மியூசிக் டைரக்டருக்கு, பெரிய மியூசிக் டைரக்டருக்கெல்லாம் பாடியிருக்கேன். எத்தனையோ இயக்குனர்களோட ஒரு படத்தில் ஒரு சில இது நடிச்சிருக்கேன், பண்ணியிருக்கேன். ஆனால் இது மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டரை உண்மையில் நான் இன்னும் பார்க்கல. அப்படி ஒரு நல்ல ஒரு டைப்பு, பழகுற விதம், கவனிக்கிறது, அவர் கூட இருக்கிறவங்கள பார்த்துக்கிற அந்த அன்பு இருக்கே, அது ரொம்ப ஒரு பெரிதானதாக இருக்கும். ஏன்னா கோபம் வரலாம், ஆனால் இன்னும் எப்படி என்ன நடந்தாலும் கோபமே வராது. அப்படி ஒரு தங்கமான கோவத்தை பார்க்கவே முடியல. கோபத்தை நான் இது வரைக்கும் கோபத்தை பார்த்ததில்ல. ஆனால் வருமா Tension கூட என்ன இருந்தது இல்லையா? ஏன்னா கான்சர்ட்லாம் அவ்வளவு தூரம் டென்ஷனா இருப்பாங்க. அது சிரிப்பு தான். என்னடா டேய் வா, அந்த மாதிரி தான். சொல்ல வார்த்தை இல்லைம்மா, ப்ரௌடாக இருக்குது. அவர் என்றைக்குமே நல்லா இருக்கு. நல்லா இருக்கணும். இதே மாதிரி நல்ல நல்ல வாய்ப்புகள் அவருக்கு கிடைக்கணும். அவருக்கு பெரிய பெரிய நல்ல வாய்ப்பு கிடைச்சாதான் நம்மள மாதிரி உள்ளவங்களை கூப்பிடுவாரு. கண்டிப்பா கண்டிப்பா. எப்படி இவ்வளோ நேரம் அண்ணா பத்தி பேசிட்டு அவரோட பாட்டு ஒண்ணு கண்டிப்பா எங்களுக்காக. அண்ணாவோட பாட்டு, வேங்க மலையில ஒத்தல நிக்கா மொத்தமா வராங்களே, நீந்து விட்ட ஆட்டு குட்டிய வெட்ட போறாங்களே, யாரே இங்க சொட்டிங்க இல்ல பயத்துல உடம்பெல்லாம் சொட்டிங்க, வாழு முன்னால நத்திங்க, ஆவ போற மச்ச சாவ போறடா அப்படி பண்ணி அந்த வேட்டியை கட்டிட்டு அப்படி வருவாரு பாருங்க. அந்த விலங்க மவ மாதிரியே இருக்கும். கண்டிப்பா. அதான் அப்போ ஒரு சவுண்ட் வரும் பாத்துக்கோங்க ஆடியன்ஸ்ல இருந்தா. ஐயோ அவ்வளோ சொன்னாரு, அந்த கூஸ் பம்ப்ஸ் எனக்கு இப்போ இருக்காது. அது ஒண்ணு அப்படியே இந்த வீரனே 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 இப்படி பண்ணுவேன் பாருங்க. கீழே இருந்து மேல வருவாரு, அப்படியே பின்னாடி முருக படம் இருக்கும், முருகர் வேலோட இருப்பாரு, இவர் அப்படியே மேல வருவாரு பாருங்க. ஜனங்க அப்படியே உயிரை விட்டுருவாங்க, அழுவாங்கப்பா. இப்போ ஸ்ரீலங்கா போயிருந்தோம் போன 4ஆம் தேதி 4/5 பார்க்கலன்னு அழுவுங்க ஒரு பிள்ளைங்க. பாப்பா, அண்ணா அது என்ன கொஞ்சோண்டு வாங்கினா அழுகுது. வீடியோவில் பார்க்குறோம். மேம் சொல்கிறாங்க, ரவுஃபா மேம் சொல்கிறாங்க, ஐயோ கஷ்டமாக இருக்குது. அந்த பொண்ணு பெரிய உங்கள் வயசுடா, அழுகுறாங்க. பார்க்க முடியல அண்ணா கொஞ்சம் கிட்ட வாங்கினா, அண்ணா கொஞ்சம் கிட்ட இப்படி கெஞ்சுதுடா. அப்போ எவ்வளோ லவ் பண்ணுறாங்கன்னு பாருங்களேன் அவரை. அந்த மாதிரி அந்த என் வயிற்றுல பிறக்கலையே அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அப்படிதான் நான் எப்போ பார்த்தாலும் என்னோட புள்ள அப்படிதான். கண்டிப்பா இதே மாதிரி இன்னும் நிறைய கான்சர்ட்ஸ் பண்ணிட்டு நீங்க அதை ரீலிவ் பண்ணணும்னு என்னோட கண்டிப்பா ஆசை. கண்டிப்பா தேங்க்யூப்பா. உங்களோட ஆசைகள் இருந்தா கண்டிப்பா கடவுள் வந்து நல்லதா கொடுப்பார். Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.